ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பொரியல் பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வாழைத்தண்டு கூட்டு போட்டிருக்கோம். அது வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஈஸியாக அந்த வீடியோ இதில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வாழைத்தண்டு கூட்டு பிடிச்சா வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை வாழைத்தண்டு பொரியல் கூட செய்யலாம். பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பொரியலை. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைத்தண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடுகு சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது நல்லா நம்ம கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இது கூடவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸாக, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு போட்டாச்சு. இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு நல்லா வேக வச்சோம்னா ஈஸியாக இந்த வாழைத்தண்டு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஒரு 2 டைம் இது மாதிரி நம்ம நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம விட தேவையே இல்லை. அந்த வாழைத்தண்டுலேயே ஏகப்பட்ட தண்ணி விடும். அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். மறுபடியும் இப்போ மூடி போட்டாச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த பொரியலை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த வாழைத்தண்டு நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பூ மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பவுடர், இதெல்லாமே சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். அப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா டேஸ்டி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலனா, எனக்கு வந்து தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் மூடி போட தேவையில்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது 5 நிமிஷம் நல்லா சூடானால் மட்டும் போதும். இப்போ இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இது கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் இந்த சேனலில் வாழைத்தண்டு கூட்டம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தியானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். see you.